Hi guys, welcome back to Irfan Media 2.0. பிக் பாஸோட இரண்டாவது ப்ரோமோ வெளியே வந்திருக்கு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரும் புதுசாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஒரு கால்னு வச்சுக்கோங்க. நிறைய சேனலுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க, வீடியோ போட்டோன்னே லைக் பண்ணுறீங்க. ஆனால் நம்ம சேனலுக்கு ஒரு வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக் மட்டும் பண்ணி மாட்டேங்கிறீங்க. லைக் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு நம்ம வீடியோ போய் சேரும். நீங்கள் லைக் பண்ணுறதெல்லாம் கண்டிப்பாக வியூஸ் போகிறது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குன்னு சொல்லாங்க. எங்கள் கையில் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு லைக்கும் ஆதரவு கொடுத்து கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து தான் வந்து அடுத்தடுத்த ஆடியன்ஸ் உள்ள வருவாங்க. இப்போ வாங்க அப்டேட்குள்ளே போகலாம். பிக் பாஸோட இரண்டாவது ப்ரோமோ வெளியே வந்திருக்கு. இரண்டாவது ப்ரோமோ என்ன விஷயம் நடக்குதுன்னா, கேப்டன்சியோட டாஸ்க்கு நடக்குதுன்னு சொல்லாங்க. பவித்ரா, ஜெஃப்ரி, நம்ம முத்துக்குமரன் 3 பேர் விளாட்றான்னு சொல்லாங்க. 3 பேரும் நல்லா தான் விளாண்டுருக்காங்க. ஒரு பால் கொடுத்துட்றாங்க, அது கோல் போடுற தடுக்கிறது தான் வந்து டாஸ்க்குன்னு சொல்லாங்க. யார் கோல் போடுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து அந்த கேப்டன்சி கிடைக்கிது. அதே மாதிரி அடுத்த வாரத்துக்கு உண்டான ஃப்ரீ நாமினேஷன் எதுவும் வந்து அதில் ஜெயிக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்கன்னே சொல்லாங்க. அது கொடுக்குறக்காக கேம் விளாட்றாங்க எல்லாருமே. முத்துக்குமரன், ஜெஃப்ரி, நம்ம பவித்ரா 3 பேருமே நல்லா விளாட்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஜெஃப்ரி அவங்க விளையாட முடியல, வெளியே வந்துடுறான்னு சொல்கிறாங்க கோல் போடாத காரணத்தினால. அதுக்கப்புறம் நம்ம பவி இருக்காங்க பாருங்கள், பவி வந்து கோல் போடுறாங்க. நம்ம முத்துக்குமரன் நிற்கிற இடத்த தடுப்பார்னு பார்த்தா அப்படியே நிற்கிறாரு பவி, அவங்க கோல் போட்டுடுறாங்க. விட்டு கொடுத்து விளையாடாதீங்க உங்களுக்கு எத்தனை டைம் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. இதனால் இனிமேல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ நாமினேஷன் எதுவுமே கிடையாது. இந்த வாரம் கேப்டன்சி யாருமே கிடையாது, நான் சொல்கிறது தான் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அவங்க ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. எதனால் இப்படி பண்ணாருன்னு சொல்லி ஒன்றுமே புரியல. ஆனால் ஏன் முத்துக்குமரன் விட்டு கொடுத்தாரு பவிக்காக என்னன்னு சொல்லி ஒன்றும் புரியலை. பவிக்கும் முத்துக்குமரனுக்கு எதை பேசி வச்சு பண்ணிட்டாங்களா, விட்டு கொடுத்து விளையாடாதீங்கன்னு சொல்கிற மாதிரி ப்ரோமோ கட்டாக இருக்குது. என்னோட கருத்து என்னென்னா, கண்டிப்பாக வந்து கேப்டன்சி பவித்ரா ஆகணும்னு முத்துக்குமரன் ஆசைப்பட்டிருக்காங்க, உண்மைதான். அது விட்டு கொடுத்து விளையாடுறத விட விளையாண்டு விட்டு கொடுக்கறதுங்கிறது வேறையாக போயிருக்கும். கோல் போடும்போது தடுத்துருந்தாங்கன்னா இது ஒரு பிரச்சனையாகவே முடிச்சிருக்காது. ப்ரீ நாமினேஷனும் அடுத்த வாரத்துக்கு உண்டான இது கிடச்சிருக்கும். இப்போ அதுவும் கிடைக்காம இந்த வாரம் கேப்டன்சி யாருன்னே தெரியாமல் ஒரு மாதிரி பிஹேவியர் மாறிச்சுன்னு சொல்லாங்க. பிக் பாஸே கடுப்பாயிட்டாருன்னு சொல்லாங்க. இதுதான் இப்போதைக்கு அப்டேட்டு. பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கேன், அதுக்கடுத்து கொஞ்சம் தூக்க கலக்கம், வேறு எதுவும் கிடையாது. மித்தபடி எல்லாமே சூப்பராக போயிட்டுருக்கு. நானும் பிக் பாஸோட அப்டேட் தொடர்ந்து பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்கேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பல டைம் சொல்லிட்டேன், பிக் பாஸ் இன்னும் ஒரு 4 வாரம் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து அதிகமாக நடக்க போகிறது கிடையாது. 4 வாரம் தான் நானும் அப்டேட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் மூவி அப்டேட்டு என்ன அப்டேட் பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். கண்டென்ட் இல்லைங்க, தயவு செஞ்சு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதான் இப்போதைக்கு அப்டேட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேஸ். பாய் வியூவர்ஸ், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.